இப்ப நவாஸ்கனி அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த விஷயத்த நான் முதல்வர் கண்ணோட்டத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கால அளவுன்னு ஒண்ணு இருக்கு சார். சரிங்களா? இப்ப நீங்க சொல்லலாம். இப்ப ஒரு ஒரு சம்பவமே நடக்குது அப்டின்னா அந்த இஷ்யூவ மீண்டும் மீண்டும் சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியாஸ்ல போட போட என்ன ஆகும்னா, அவரோட கண்ணோட்டத்துக்கு போகும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்டின்னா இன்னைக்கு இந்த ஷெட்யூல்ல தான் போக போறோம். இந்த ஷெட்யூல் தான் நம்ம அடுத்து பண்ண போறோம். இந்த ஷெட்யூல்ல தான் நம்ம அடுத்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க ஷெட்யூல் ஸோ, இருக்கும். இப்ப சராசரியான ஒரு மனிதனுக்கே இங்க போணும் அப்படி ஒவ்வொரு ஒர்க் அவங்க ஷெட்யூல் போட்டு வச்சு தான் வகுத்து தான் அவன் அந்தந்த வேலைய பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இந்த நாட்ட ஒரு ஆள்கின்ற முதல்வருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். அப்ப நம்ம அதையும் யோசிக்கணும். அப்ப இந்த ஒரு கிராமத்தில இருந்து இந்த ஒரு விஷயத்த கொண்டு போறது இவரால மட்டும் போக முடியுமா? இல்ல இவரு சொல்லியிருப்பாரு. பட் அவர் காதுல போயிருக்கிற அளவுக்கு போகல, போகல, போகுது, போகல அப்படிங்கிறத நம்ம என்ன நடந்துச்சுங்கிறத அவங்கள்ட்ட கிட்ட தான் தெரியும். ஆனா என்ட்ட தரப்புல சொன்னது, அதாவது அந்த மக்கள் தரப்புல இருந்து சொன்னது என்ன அப்டின்னா, நான் அதாவது மக்கள் தரப்புல இருந்து நான் போயிட்டு முதல்வர் கண்ணோட்டத்துக்கு கொண்டு போறேன் அப்டின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.